ஐப்பசி பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில்தான் ஈசனின் லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி மாலையே அனைத்து சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து அண்ணாமலையாரையும் தரிசித்தால் எப்படிப்பட்ட பாவமும் தீர்ந்து முக்தி கிடைக்கும். அன்னத்திற்கு குறை என்பது ஏற்படாது. அதோடு கோடி லிங்கங்களை தரிசித்த பலனும் பௌர்ணமி கிரிவலம் வந்த பலனும் ஒரே சமயத்தில் கிடைக்கும். சிவனே மலையாக வீற்றிருக்கும் திருத்தலமாக கருதப்படும் திருவண்ணாமலையில் அன்று கிரிவலம் வருவது சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதமான பலன்களை பெற்று தரும். ஐப்பசி பௌர்ணமியில் அனைத்து சிவன் கோயில்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும்.